டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ் எழுத போகிறீங்களா? உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, லாஸ்ட் மினிட் டென்ஷனால் உங்கள் மார்க்கை வந்து லூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், ஹால் டிக்கெட். கண்டிப்பாக எல்லாருமே ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தாலும் சரி, கலரில் இருந்தாலும் சரி. உங்கள் ஃபோட்டோ சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோவை மட்டும் கையில் எடுத்துக்கோங்க. கூடுதலாக நீங்கள் எழுதுறதுக்கு வந்து பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அது நீங்கள் எழுதி பழகிட்டு இருக்கக்கூடிய பேனா, தட் மீன்ஸ் பழைய பென்னாக இருந்தால் பரவாயில்ல, இருந்தாலும் ஒன்றுங்கிறது 2 பேனாக எடுத்துகிட்டு போய்க்குங்க. உங்களுடைய எக்ஸாம் சென்டர் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத முதல்லையே நீங்கள் பார்த்துங்க. எக்ஸாம் சென்டருக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து என்ன ஆயிருங்க, ரீச் ஆயிருங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மினிட்டில் ஏற்படக்கூடிய பதட்டங்களை குறைக்கக்கூடியதாக இருக்கும். கூடுதலாக ஸோ நீங்கள் OMR சீட்டில் ஃபில் பண்ணும்போது சரியாக உங்களுடைய வினாத்தாள் குறியீட்டு எண், அதாவது புக்லெட்டில் இருக்கக்கூடிய கோடு இருக்குங்களா, 4 டிஜிட் கோடு, அதை வந்து சரியாக ஃபில் பண்ணிடுங்க. கூடுதலாக உங்களுக்கு எந்த இடத்துல கையெழுத்து எடுத்து சொல்லிக்கிறாங்களோ அங்கே கையெழுத்துட்டுருங்க. கைரேகை வைக்க வேண்டிய இடத்துல கைரேகை வச்சுருங்க. ஸோ நல்லா கொஸ்டின் பேப்பரை 1, 2 படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதுக்கு உங்களுக்கு சரியான ஆன்சர்ஸ் என்ன தெரியுது அப்படிங்கிறத மிக சரியாக ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைமும் கொஸ்டின் பேப்பரில் படிச்சுட்டு ஆன்சர் சீட்டில், தட் மீன்ஸ் OMR சீட்டில் ஷேர் பண்ணும்போது கொஸ்டின் நம்பரும் ஆப்ஷனும் சரியா அப்படிங்கிறத சரி பார்த்துட்டு ஃபில் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.